அனைவருக்கும் வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கான கட்டாய தமிழ், அதாவது தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வுக்கான மெயின்ஸ் வடிவிலான புத்தகம் குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கும் குரூப் 2, குரூப் 2A எக்ஸாமினேஷன், குரூப் 1A சர்வீசஸ், பி சர்வீசஸ், சி சர்வீசஸ், அதாவது டிஸ்கிரிப்டிவ் வடிவத்தில் இருக்கக்கூடிய கட்டாய தமிழ் தேர்வுக்கான புத்தகம் சுரேஷ் ஐஎஸ் அகாடமி சார்பாக நம்ம ஏற்கனவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இஷ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த புத்தகத்துடைய ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புக் கண்டென்ட்டில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கட்டாய தமிழ் பொறுத்த வரைக்கும் 3 விதமான புத்தகமாக வடிவமைச்சிருக்கிறோம். ஸோ கட்டாய தமிழ் 1, கட்டாய தமிழ் 2 மற்றும் கட்டாய தமிழ் 3 அப்படின்னு வடிவமைச்சிருக்கோம். ஸோ கட்டாய தமிழ் 1ல் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுருக்கி வரைதல், பொருள் உணர்திறன், சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல், கடிதம் வரைதல், திருக்குறள் தொடர்பான கட்டுரை வரைதல், இது எல்லாத்தையுமே உள்ளடக்கி ப்ளஸ் மாதிரி வினாத்தாள், டிஎன்பிசி சார்பாக வெளியிட்ட மாதிரி வினாத்தாளை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதில் அட்டாச் பண்ணியிருக்கிறோம். இதில் சுருக்கி வரைதல்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா? ஸோ பொதுவாக டிஎன்பிசி நடத்தக்கூடிய கட்டாய தமிழ் தேர்வுகளில் ஒரு தேர்வுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெறும் அப்ஜெக்டிவ் டைப் மட்டும்தான் இருக்குது. ஒரு சில தேர்வுகளுக்கு மட்டும், அதாவது குரூப் 2, குரூப் 2A, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லா ஸ்கேல் எக்ஸாமினேஷனுக்கும் உங்களுக்கு தமிழ் டிஸ்கிரிப்டிவ் கொடுத்துருக்காங்க. தமிழ் கட்டாயமாக எழுதவும் தெரியணும். வெறும் அப்ஜெக்டிவ் டைப்பில் தமிழ் ஃபில்ட்ரேஷனாக இருக்காது இந்த எக்ஸாம். ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு சிலபஸில் ஒவ்வொரு ஏரியாவாக கொடுத்துருப்பாங்க. சுருக்கி வரைதல், இங்கிலீஷில் ப்ரீசி ரைட்டிங்னு சொல்லுவோம். ஸோ ப்ரீசி ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு யூனிட்டை பற்றி நம்ம இதில் பார்ப்போம். ஸோ பாருங்கள், ப்ரீசி ரைட்டிங் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஒரு பத்தியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உள்ளார்ந்து படித்து ஆராய்ந்து அதை பொருள் மாறாமல் 3இல் 1 பங்காக சுருக்கணும். ஒரு அரசு வேலையில் ஒரு ஃபைல் எழுதக்கூடிய ஒரு அதிகாரிக்கு, ஒரு அலுவலருக்கு ஒரு ஃபைலில் இருக்கக்கூடிய ஒரு உதாரணமாக சொல்கிறேன். ஒரு ஃபைலில் ஒரு லெட்ரு அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த லெட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு 3 பக்கம் லெட்டராக இருக்கும். ஒரு வேளை ஒரு துறை அதிகாரிகிட்டேருந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அந்த லெட்ரு அனுப்புகிறோம். அப்போது அந்த ஃபைலுடைய நோட் ஷீட்னு சொல்லக்கூடிய பகுதியில் இந்த லெட்டருடைய அம்சத்தை சுருக்கி பொருள் மாறாமல் எழுதி அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்க வேண்டிய சூழல் வரும். அதான் ஃபைல் மெயின்டைன் பண்ணும்போது. அப்போ அந்த ஃபைலுடைய அந்த நோட் ஷீட் பகுதியில் அந்த அர்த்தம் மாறாமல் என்ன அனுப்பியிருக்கோங்கிறத சுருக்கமாக சொல்லும். ஒரு விஷயத்தை சுருக்கி சொல்கிறதுக்கு தனித்திறமை வேணும். டிஸ்கிரிப்டிவ்ங்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறதுக்கு தான் மதிப்பெண். ஒரு விஷயத்தை விளாவரியாக விளக்கி சொல்லலாம், ஆனால் சுருக்கமாக சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை இவங்க டிஎன்பிசி கட்டாய தமிழில் வச்சுருக்கிறாங்க. ஸோ சுருக்கி வரைதல்னா என்னென்னா 3இல் 1 பங்காக சுருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு 300 வார்த்தைகள் அதில் இருக்குன்னா நீங்கள் 100 வார்த்தை அளவுக்கு அதை சுருக்கணும். ஆனால் பொருள் மாறக்கூடாது. சுருக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடக்கூடாது, கடன்ட்டு ஒன்று விட்டு ஒன்று வேர்ட்ஸை ஃபுல்லாத்தையும் அடித்து பொருளை மாற்றிடக்கூடாது. அந்த பேராகிராஃப் என்ன சொல்ல வருதோ அந்த பகுதியை அதை சொல்லணும். ஓகேங்களா? எக்ஸாக்டாக என்னால் 300 100 சுருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக பண்ணணும் அவசியம் கிடையாது. நியர்பை பண்ணணும். ஒரு 300 இருக்குன்னா ஒரு 90 அதை கொண்டு வரலாம், இல்லை ஒரு 105 கொண்டு வரலாம். அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. சரி, என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு விளக்கமாக கொடுத்துட்டு, அது போக உங்களுக்கு பின்னாடி ஒரு பத்தியை 3இல் 1 பங்காக சுருக்கி எழுதியிருக்கிறாங்க. அதில் வினாவும் இருக்கும், அதுக்கப்புறம் அதை சுருக்கி விடையும் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பயிற்சி புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் கொடுத்துருப்பாங்க. 2 பொருள் உணர்திறன். பொருள் உணர்திறன்னா ஒரு பெரிய பத்தியை படித்து கீழே இருக்கக்கூடிய கேள்விக்கு விடையளிக்கிறது. இது எல்லாருமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு டாபிக் தான். அதனால் இதுக்கு ஒரு பெரிய திறமை தேவை கிடையாது. நல்லா படித்து ரீட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதி என்ன சொல்லுது, கீழே இருக்கிற 5 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 2 மதிப்பெண், 5×2 10 மதிப்பெண் ஈஸியாக வாங்கிடலாம். சுருக்க குறிப்பிலிருந்து விரிவாக்கம் செய்தல் அப்படிங்கிறது அப்படியே ப்ரீசி ரைட்டிங்க்கு தலையீழாக. ப்ரீசி ரைட்டிங் எப்படி ஒரு விஷயத்தை சுருக்கிறோமோ அதே மாதிரி இது சுருங்கி இருக்கக்கூடிய ஒரு 10 வார்த்தைகளை பயன்படுத்தி அதை என்ன பண்ணுறோம், விரிவாக்கம் செய்கிற மாதிரியான ஒரு முறை. அப்போ இதுக்கு நிறைய தமிழ் வேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ் தகுதி தேர்வு, உங்களுக்கு கட்டாய தமிழ் தகுதி தேர்வு எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழில் புலமை இருக்கணும், ப்ளஸ் எழுத தெரிஞ்சிருக்கணும், நிறைய வேர்ட்ஸ் ஒக்காபுலரிஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்போ சுருக்க குறிப்பிலேருந்து ஒரு 10 வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் அப்படியே ஒரு அந்த பேராகிராஃபில் அவங்க கொடுத்துருக்க 250 வார்த்தைகளுக்கு அதை விரித்து எழுதணும்னா கற்பனை திறனோட தமிழ் எழுத தெரியணும் அப்படிங்கிறது. சரி, இதுக்கு நிறைய பத்திகள் கொடுத்துருக்குறாங்க. அதை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோம், அதில் டிஸ்கிரைப் பண்ணி எழுதுறோம். ஸோ இதெல்லாம் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய ஏரியா. அடுத்த கடிதம் வரைதல். ஒரு அலுவலக கடிதம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நமக்கு அலுவலக கடிதம் வரைதல் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருந்திருக்காது. நண்பனுக்கு ஒரு கடிதம் வரை, சுற்றுலாவுக்கு சென்ற ஒரு நண்பனுக்கு சுற்றுலாவின் அந்த இன்ப நிலையை
வர்ணிச்சு ஒரு கடிதம் எழுது, இல்லைன்னா உன்னுடைய பகுதியில் கழிவுநீர் தேங்கி இருக்கிறது வந்து மாநகராட்சி ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுது, இந்த மாதிரி எழுதியிருப்போம். இப்போ நீங்கள் ஒரு அரசு அலுவலகத்தில் இருக்கும்போது அரசு அலுவலகத்திலேருந்து இன்னொரு அலுவலகத்திற்கு ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ஒரு லெட்டர் கொடுக்குறீங்க, இல்லைனா ஒரு மாவட்டத்துடைய ஒரு உயர்நிலை அதிகாரிக்கு ஏதாவது ஒரு லெட்டர் அனுப்புறீங்க, கீழ்நிலை அதிகாரிக்கு லெட்டர் அனுப்புறீங்க. அப்போ இந்த வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ அரசு அலுவலகமே முழுக்க என்னென்னா கடித போக்குவரத்தை அடிப்படையாக கொண்டது தான். ஒரு கடிதம்னா என்ன இருக்கணும், ஒரு கடிதத்தில் அந்த கடிதத்துடைய நம்பர் என்னன்னு குறிப்பிட்டிருப்பாங்க, அந்த ஃபைல் நம்பர், எந்த ஃபைல்லேருந்து அந்த கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. உதாரணத்துக்கு திருப்பி அந்த கடிதத்துடைய மேட்டரை படிச்சுட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறோம், திருப்பி அவங்க பதில் கொடுக்கணும்னா எந்த செக்ஷனுக்கு கொடுக்கணும், அப்போ அந்த கடிதம் எந்த செக்ஷன்லேருந்து வருதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும், என்றைக்கு தேதியிலேருந்து வருதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்போ தான் திரும்பி பதில் கொடுக்கும்போது அந்த அலுவலகத்தில் கரெக்டாக அந்த அதிகாரிக்கோ இல்லை அந்த துறையை சார்ந்த ஒரு பிரிவு அலுவலருக்கோ வந்து சேரும். அப்புறம் நினைவூட்டல்களுக்கு பதில், நினைவூட்டல்னா ரிமைண்டர்ஸ். ஸோ அரசு வந்து இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா 100% ரொம்ப வேகமாக சொல்லக்கூடிய ஒரு இயந்திரம் கிடையாது. அப்போ ஒரு 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 பர்பஸ்ஃபுல்லாக நம்ம ஒரு லெட்டர் எழுதுகிறோம், மீண்டும் அதை வந்து நினைவூட்டி அவங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வைக்கிறோம். ஏற்கனவே நம்ம கேட்டிருந்தோம், மறுபடியும் அதுக்கு தயவு செஞ்சு இது பதில் கொடுங்க அப்படின்னு ரிமைண்டர்ஸ் வைக்கிறது. அப்போ அதை பற்றிலாம் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எந்த பகுதியில் வந்து உங்களுக்கு நன்றி போடணும், எந்த பகுதியில் வந்து தங்கள் உண்மையுள்ள போடணும், ஸோ அது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. அது இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. பருவநிலை முடிவு, அப்புறம் 3 ஆண்டு முடிவு, ஓராண்டு முடிவுன்னு முதிரா கோப்புகள் அப்படின்ட்டு ஃபைல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேவை கிடையாது. பட் இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு லெட்டர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கான எல்லா அம்சத்தையுமே சிலபஸ் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு மாடல் லெட்டரும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க, ஒரு மாடல் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைப் ஆஃப் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அரசு பணியாளர் சங்கங்கள் அரசு தலைமைச் செயலருக்கு எழுதிய அனுமதி வேண்டுதல் கடிதம். உதாரணத்துக்கு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, அரசு அலுவலர்கள் ஏதாவது ஒரு கோரிக்கையை மையமாக வச்சு போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா தலைமைச் செயலருக்கு என்ன பண்ணணும், அந்த தகவலை வந்து தெரிவிக்கணும். தெரிவிக்காமல் மாதம் என்ன பண்ணக்கூடாது, இன்டிசிப்ளினரியாக ஒரு ஆக்ஷன் எடுத்து இவங்க என்ன பண்ண முடியும். அப்படி போட்டாங்கன்னா அவங்களுக்கு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய நேரம்லாம். அதனால் இப்போ அரசு பணியாளர்கள் கோரிக்கையை மையப்படுத்தி நாங்கள் ஒரு போராட்டம் நடத்த போகிறோம், இல்லை அப்படின்னா ஒரு முதலமைச்சரின் பொது நிர்வாக நிதிக்கு ஒரு நாள் ஊதியத்தை நாங்கள் கொடுக்க போகிறோம், இந்த மாதிரி எதுக்கு ஒரு செக்ரட்டரியேட்டுக்கு எழுதுறது ஒரு லெட்டரை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய அது போக ஒவ்வொரு அலுவலகம் தொடர்புடைய கடிதங்கள், அஃபிஷியல் லெட்டர்ஸு, டெமி லெட்டர்ஸு, அப்புறம் சார்பு நிலை அலுவலர் உயர் அலுவலருக்கு ஒரு கடிதம் எழுதும்போது எப்படி எழுதணும், அதே உயர்நிலை அலுவலர் கீழ்நிலை அலுவலருக்கு எழுதும்போது என்ன எழுதணும். ஸோ பாருங்கள், ஒரு சார்பு நிலை அலுவலர் வந்து ஒரு உயர் அலுவலருக்கு எழுதுறாரு. ஒரு சார்பு நிலை அலுவலர் அப்படின்னா ஒரு யார் எழுதுறாரு பாருங்கள், கோட்டாட்சியர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்டிஓ குரூப் 1 அதிகாரி ஒருத்தர் எழுதுறாரு. யாருக்கு லெட்ரு போகுது, மாவட்ட ஆட்சியருக்கு. அப்போ உயர்நிலை அதிகாரிக்கு எழுதுறாரு. அப்போ எழுதும்போது என்ன எழுதுறாரு பாருங்கள், எழுதி முடிச்சு தங்கள் நம்பிக்கை உள்ள போட்டு கோட்டாட்சியர். பேர்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது, ஏன்னா அது அவங்க கையெழுத்து போட்டுருவாங்க, அதில் வந்து பேர் மென்ஷன் ஆகாது. ஆனால் உங்களுக்கு ஃப்ரம்மில் வந்து மென்ஷன் ஆகும். நம்ம எழுதும்போது லெட்டர் எழுதும்போது நம்ம ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு எழுதும்போது இதெல்லாம் லெட்டர் என்ன பண்ணக்கூடாது, நம்மளோட பேரெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ கோட்டாட்சியர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு தான் அங்கே வேலை. இப்போ மாவட்ட ஆட்சியர் இன்னொரு மாவட்ட ஆட்சியருக்கு சமநிலை உள்ள அலுவலர்களுக்கு எழுதும்போது எப்படி எழுதுறாரு பாருங்கள். இப்போ பாருங்கள், மதுரை மாவட்டத்துடைய ஆட்சியர் ஒரு தூத்துக்குடி மாவட்டத்துடைய ஆட்சியருக்கு எழுதுறாரு. அப்போ எழுதும்போது அனுப்புனர் பெறுநர் மேலே பாக்ஸில் வந்துடுது நாக்கா எண், அதாவது நடப்பு கட்டு எண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆஃபீஸ் எடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபைலுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங் கரண்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரன்னிங் கரண்ட் நம்பரு A4 அப்படின்னா செக்ஷன் A4ன்னு அர்த்தம். ஏ செக்ஷன், பி செக்ஷன், சி செக்ஷன், டி செக்ஷன். கலெக்டர் ஆஃபீஸ் பெரிய விங்காக இருக்கும். அப்படிங்கும்போது A1 B1 அப்படின்ட்டு ஒவ்வொரு செக்ஷன்லேயும் தனித்தனி பிரிவுகள் இருக்கும். இப்போ A4ங்கிற ஒரு பிரிவில் இருந்து 2428 அப்படிங்கிற ஒரு ஃபைல் நம்பரில் 2022 7வது மாதம் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. அப்போ பொருள் பார்வை, பொருள் போடுறது என்ன பண்ணுவோம், என்ன விஷயங்கிறத சுருக்கணும். ஒரு லெட்டரை படிக்கக்கூடிய அதிகாரிக்கு அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னே புரியறதுக்கு பொருள். பார்வைங்கிறது என்னது, அரசு அலுவலகத்தில் உள்ள எல்லா கடிதங்களுமே சார்பு நிலை கடிதங்கள் தான், அதாவது ரெஃபரன்ஸ் பேசிஸில் தான் கடிதம் எழுத முடியும். ஸோ எதை தொடர்பு படுத்தி நீங்கள் எழுதுறீங்கிறத அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்களாம் ஒரு ஆர்டர் போடுற மாதிரி ரெக்வெஷன் பண்ணுற மாதிரிலாம் கேட்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மாவட்ட ஆட்சியர் கேட்குறீங்கன்னா ஏதாவது ஒரு அரசுடைய ஆவணங்கள் இருக்கும், கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் இருக்கும், இல்லை செக்ரட்டரியேட்லேருந்து போட்டு ஏதாவது ஒரு ப்ரொப்போசல்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி எதாவது ஒன்று மையப்படுத்தி தான் நம்ம சார்பு படுத்தி என்ன பண்ணணும் கேட்கணும். அப்போ இதை தொடர்பாக இதழ் பார்வை உள்ளபடி இதில் உள்ளபடி தான் கேட்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் பாருங்கள், வேறு துறைகளுக்கு எழுதக்கூடிய கடிதம். இப்போ உதாரணத்துக்கு உதவி இயக்குனர், அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்களுக்கு பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து, அதாவது பேரூராட்சிகள்லேருந்து உங்களுக்கு அனுப்புகிறாங்க. யாருக்கு, டிஇஓக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க, முதன்மை கல்வி அலுவலருக்கு அனுப்புகிறாங்க, சென்னை திருநெல்வேலிக்கு அனுப்புகிறாங்க. அப்போ இந்த துறையிலேருந்து இந்த துறைக்கு ஏதோ ஒரு விஷயம் கேட்குறாங்க. அப்போது அந்த கடிதம் 3 ஆண்டு முடிவு, அப்படின்னா 3 ஆண்டு முடிவு. சில ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் ஆன ஃபைலாக இருக்கலாம். அந்த க்ளோஸ் ஆன ஃபைலில் ஏதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அந்த 3 ஆண்டு முடிவில் முடிச்சு அந்த ஃபைலை வச்சு என்ன பண்ணலாம் கேட்கலாம். அப்புறம் டெமி அஃபிஷியல் லெட்டர்ஸ், டிஓ லெட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர்
ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கமிஷனருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாருன்னு வச்சுக்கணும். 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா பதவி அடிப்படையில் ஐஏஎஸ் அதிகாரி. அப்போ ஒரு அடிப்படையில் ஒரு கடிதம் எழுதுறாரு, மாநகராட்சி ஆணையருக்கு எழுதுறாரு. அப்போ அலுவலகத்தில் எழுதக்கூடிய கடிதத்தில் அலுவலகப்பூர்வமாக போகுது. இப்போ மாநகராட்சி ஆணையர் பதில் எதுவுமே சொல்லாமலே இருக்கார். நிறைய நாள் ரிப்ளை கொடுக்கவே ரிமைண்டர் வச்சு பதில் வராத ஒரு சூழல் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாரு, மாவட்ட ஆட்சித்தலைவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கனிவாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான முறையில் அவர்கிட்ட கேட்குறாரு. நேர்முக கடிதமாக கேட்குறாரு. டெமி அஃபிஷியல் லெட்டர்னா இது வரைக்கும் பெருநர்னு போட்டு நீங்கள் வெறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இல்லைன்னா ஆணையர்னு போட்டிருப்பீங்க. இப்போ அவரோட பேரை மென்ஷன் பண்ணி எழுதுறாரு. என்ன பண்ணுறாரு, இப்போ உதாரணத்துக்கு அந்த ஆணையருடைய பேர் வந்து சதீஷ்குமார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கலெக்டர் 3வது லெட்டர் எப்படி வைப்பார்னா டெமி அஃபிஷியல் லெட்டராக வைப்பார். என்ன வைப்பார்னா பெருநர்னு போட்டு திரு சதீஷ்குமார் அப்படின்னு போட்டு அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு மாநகராட்சி ஆணையர் திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னு போட்டு லெட்டர் வரும். இந்த லெட்டரை அவரோட அனுமதி இல்லாமல் யாரும் ஆஃபீஸில் பிரிக்கக்கூடாது. அதாவது ஆஃபீஸில் வரக்கூடிய லெட்டர் எல்லாமே ஒரு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய யாருனாலும் பிரித்து என்ன பண்ணாலும் அதை நம்பர் ஆக்கலாம். ஆனால் ஒரு டெமி அஃபிஷியல் லெட்டர் வருது அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு வந்திருக்கு, அவருடைய அனுமதி இல்லாமல் அந்த லெட்டர் நம்ம தரக்கூடாது. அப்போ கமிஷனர் ஆஃபீஸில் நம்ம வேலை பார்க்கலாம், கார்பரேஷன் கமிஷனர் ஆஃபீஸில் வேலை பார்க்கலாம். ஆனால் அந்த லெட்டர் திறக்கிறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா 2 வந்து வெறும் மாநகராட்சி ஆணையருக்கு வரலை, சதீஷ்குமாருங்கிற ஒரு மாநகராட்சி ஆணையரோட பேர் போட்டு வந்திருக்குமா அவர் தான் தரும். அப்போ ஒரு டெமி அஃபிஷியல் லெட்டர்னால் என்னவா இருக்கும், இதை பாருங்கள், பேர் கொடுத்துருப்பாங்க. கா பிரகாஷ் பிஎஸ்சி கோட்டாட்சியர் அப்படின்னு கொடுத்துட்டு எழுதும்போது என்ன பண்ணுவாங்க, அன்புள்ள பிரகாஷ் அவர்களுக்குன்னே லெட்டர் எழுதுவாங்க. நீங்கள் மதிப்பிற்குரிய ஐயாலாம் எழுதுன அவசியம் கிடையாது. அன்புள்ள பிரகாஷ்குமார் அவர்களுக்கு, சதீஷ்குமார் அவர்களுக்கு நான் உங்களுக்கு பல முறை ரிமைண்டர் கொடுத்துருக்குறேன். பட் இருந்தாலும் ஒரு அலுவலக நெருக்கடி காரணமாக உங்கள் பணி சுணக்கம் இருந்தாலும் கொஞ்சம் தயவு செஞ்சு முடிச்சு கொடுங்க அப்படின்னு என்ன பண்ணலாம், லெட்டர் வைக்க முடியும். ஒரு டிஓ லெட்டர் ஒரு ஆஃபீஸ்க்கு வருதுன்னா மென்ஷன் பண்ணுவாங்க, ரெஜிஸ்டரில் ஏற்றுவாங்க. அப்போ டிஓ லெட்டருக்குலாம் என்ன பதில் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களோட மேலதிகாரி கேட்பாங்க. ஸோ வந்து டிஓ லெட்டர் அப்படிங்கிறத பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் உள்ள எல்லா கடித போக்குவரத்தை பற்றியுமே இதில் சுருக்கி என்ன பண்ணியிருப்பாங்க, எல்லா நிலைகளை பற்றியும் விளக்கி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இந்த புத்தகம் வந்து இந்த சாப்டரில் வரக்கூடிய கட்டாயத்தமிழ் ஒன்றில் அந்த லெட்டர்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு. அப்புறம் சர்க்குலர்ஸு, அது போக ப்ரொசீடிங்ஸ் எப்படி போடுறாங்க, பேசிக்காக எல்லாத்தையும் பற்றி ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்கன்னா இது கொஞ்சம் எளிமையாகவும் இருக்கும். அப்புறம் திருக்குறளுடைய எஸ்ஸே, ஒரு திருக்குறள் பற்றி கடிதம் கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த கட்டுரை எழுதுறதுக்கு என்னென்னலாம் அடிப்படையான தேவை அது எல்லாத்தையும் உள்ளடக்கி இந்த சிலபஸில் உங்களுக்கு ஏரியா கொடுத்துருப்பாங்க. ஸோ கட்டாயத்தமிழ் 1 இது. ஸோ கட்டாயத்தமிழ் 2 முழுக்க எக்ஸசைஸ்னால் கடைசி ஒரு 20 மார்க் கேட்குறாங்க. பிரித்து எழுதுக, ஒளி வேறுபாடு அறிந்து எழுதணும். ஒளி வேறுபாடு இருந்ததுன்னா தமிழில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா இந்த லகரம் வருமா அப்படின்ட்டு. ஸோ இப்போ வெள்ளம் எந்த வெள்ளத்தை சீனின்னு சொல்கிறோம், எந்த வெள்ளத்தை நம்ம வந்து நீர் பெருக்கெடுப்புன்னு சொல்கிறோம். அப்போ அந்த வெள்ளம் இதுக்கு மயங்கோலி பிழைகள்னு பேர். ஸோ இது ஸ்கூல் புக்கில் உள்ள எக்ஸசைஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதை அப்படியே ஃபில்டர் பண்ணி இந்த மெயின்ஸுக்கு தேவையானது என்ன அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் என்ன பண்ணியிருப்போம், அதை பிரித்து மொத்தமாக கொடுத்துருப்போம். ஸோ எக்ஸசைஸ் ஃபுல்லுமே இதில் வரிசையாக நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா கவர் ஆகும். அடுத்து பிரித்தெழுதுக, சேர்த்தல் எல்லாமே பள்ளிப்பாட புத்தகத்தில் உள்ளது மட்டும்தான் இருக்கும். ஸ்கூல் புக்கில் உள்ளதே உங்களுக்கு ஏராளமாக இருக்குது, அதை படிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. ஸோ அதனால் அதை பற்றி உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் அதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் புக்கில் வந்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம கொஞ்சம் ஆன்சர்லாம் சால்வ் பண்ணி வச்சு இதுக்கு தான் ஆன்சர் அப்படின்னு போட்டு என்ன பண்ணியிருப்போம், இதில் கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு கட்டாயத்தமிழ் 3. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லும், அதாவது ப்ரீசி ரைட்டிங், ட்ரான்ஸ்லேஷன், இந்த எல்லா டாப்பிக்குமே நமக்கு அடிப்படையாக தேவையான விஷயம் என்னென்னா இந்த 7 டாப்பிக்குகளிலிருந்து தான் இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. சமுதாய பிரச்சனை, சுற்றுச்சூழல் பிரச்சனை, இந்திய பொருளாதாரம் தொடர்பான தலைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம், கலை பண்பாடு, இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து தான் இந்த எக்ஸசைஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாமே இதுலேருந்து வரனால இது ஒரு தனி புத்தகமாக நம்ம வடிவமைச்சிருக்கோம். இது பைலிங்குவலில் தான் கொடுப்போம். ஏன் அப்படின்னா டிரான்ஸ்லேஷன் டாபிக் உங்களுக்கு தமிழில் கொடுத்து இங்கிலீஷ் பண்ண சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கொடுத்து தமிழ் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி சூழலுக்கு நமக்கு இந்த டாப்பிக்லாம் தமிழ் இங்கிலீஷில் சில வெக்காபுலரிஸ் தெரியணுங்கிறதுக்காக அதையும் கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோடைய மெயின்ஸ் குரூப் 2 2A மெயின்ஸ்க்கான ரிட்டன் எக்ஸாமினேஷன் புக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குது. அதாவது சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் 1 2 3 4 5 டாப்பிக்காக பிரித்து 5 செட் ஆஃப் புக் சோஷியல் இஷ்யூஸ்னு தனியாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு 5 செட் ஆஃப் புக் இருக்குது. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு சேர்த்து உங்களுக்கு 6 புத்தகமாகவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரிங்களா? இண்டிவிஜுவல் ப்ரைஸஸ் சைடில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாகவும் இருக்குது. அது போக உங்களுக்கு கரண்ட் இஷ்யூஸ். ஸோ கரண்ட் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் நேஷ்னல் லெவல், ஸ்டேட் லெவல் ரெண்டுமே கம்பைன் பண்ணி புக்குகள் 2 புக்கையும் சேர்த்து நம்ம அவங்க செட் ஆஃப் புக்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி கட்டாய தமிழ் இப்போ நம்ம பார்த்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதுவும் கம்பைன் பண்ணி புக்காக இருக்கும்.
ஓகேங்களா? இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக எனக்கு வேணும். அதாவது மெயின்ஸுக்கான ஒட்டுமொத்த பேக்கேஜாகவே எனக்கு இந்த சிலபஸ் வைஸாக சோஷியல் இஷ்யூஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக், கரண்ட் அஃபேர்ஸ், கட்டாய தமிழ் இது எல்லாமே சேர்த்து வேணும் அப்படின்னா செட் ஆஃப் புக்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த புக்ஸுக்கு தேவையான ஃபோன் நம்பர்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க, இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா அந்த வெப்சைட் www.sureshIASacademy.store www.sureshIASacademyshop.com அப்படிங்கிற வெப்சைட் மூலமாக நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த புத்தகங்களை நீங்கள் வாங்குறதுக்கு தபால் கட்டணம் முற்றிலும் இலவசம். நன்றி.